ஓகேப்பா, தெரியும் நினைச்சேன். Grammar. Conjunctions. Conjunctions are also known as connectors or linkers or link words. Conjunction என்னது இணைப்பு சொற்கள் சொல்லுவோம். தமிழ்ல வந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். We use conjunctions to join words, a group of words or sentences. When we can use the conjunctions to join the words, ரெண்டு words join பண்ணும்போது conjunction யூஸ் பண்ணுவோம். And also a group of words, group of நிறைய words வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ் சொல்லும்போது and, but, so இந்த மாதிரி words நம்ம யூஸ் பண்ணுவோம். I am a student and also I am a player. So what is the conjunction here? And. அண்டுன்றது ஒரு கன்ஜங்ஷன். ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும் போதும் நம்ம கன்ஜங்ஷன் வேர்டை யூஸ் பண்ணுவோம். There are 3 types of conjunctions. இத்தனை விதமான கன்ஜங்ஷன், 3 டைப்பான கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. First one, coordinating conjunctions. First one, coordinating conjunction. Coordinating conjunctions link two groups of words that independently make sense. Underline the word independently. Independently na தனித்தனியா அர்த்தம் கொடுக்கும்னு அர்த்தம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்றது ரெண்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து லிங்க் பண்ணும். பட் ஒவ்வொரு செட் ஆஃப் சென்டென்ஸுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த கன்ஜங்ஷன் இல்லாட்டினாலும் ரெண்டு சென்டென்ஸுமே மீனிங்காக இருந்தால் அதற்கு பேர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. என்னென்னலாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பாருங்க. அண்டு, ஆர், ஃபார், அதர்வைஸ், ஸோ, பட், எட், still, as well as, etc. இந்த மாதிரி கன்ஜங்ஷன் வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே it give that independently sense. தனிப்பட்ட முறையில் அது வந்து ஒரு முழு மீனிங்கை கொடுக்கும் இந்த கன்ஜங்ஷன் வந்தா. நான் முதல் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கேன். I am a student and I am a player. இப்போ அந்த அண்டை எடுத்துருங்க. இந்த பக்கம் இருக்க I am a studentடும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். Then next sentence I am a player, அதுவும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். I had fever, another one example. இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எழுதிக்கலாம். I had fever, so I didn't come to school. So I didn't come to school. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ஃபீவர் இருந்தனால நான் ஸ்கூலுக்கு வரலை. I had fever, it gives the individual meaning. So conjunction விட்டுருங்க. I didn't come to school, நான் ஸ்கூலுக்கு வரலை. அப்போ அது வந்து தனியாக ஒரு மீனிங்ஃபுல்லாக தரும். ரெண்டு சென்டென்ஸும் தனிப்பட்ட முறையில் அர்த்தத்தை கொடுக்கும். அதுக்கு இடையில வரக்கூடிய அந்த கன்ஜங்ஷனை தான் நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்கிறோம். செகண்ட் ஒன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இப்போ அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிளாக எழுதிக்கங்க. உங்களோட புக்லேயே சைடில் எழுதிக்கங்க. ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். I am a student and I am a player. I had fever, so I didn't come to school. soன்றது கன்ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அண்டுன்றது கன்ஜங்ஷன். ரெண்டு தனித்தனி சென்டென்ஸும் இண்டிவிஜுவல் மீனிங்கை கொடுக்கும். இந்த சென்டென்ஸுக்கு பேரும் கோஆர்டினேட்டிங் சென்டென்ஸ்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், subordinating conjunction. These conjunctions help us to introduce subordinate clauses. They are also used to join subordinate or dependent clauses to main clauses. இந்த கன்ஜங்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணப்படுது? சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸஸ் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ். இந்த சபார்டினேட் கிளாஸஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷனுக்கு பேரு தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்.
These are also used to join subordinate or dependent classes. Underline for dependent classes. Dependent classes என்னது? ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடியது. இண்டிபெண்டன்ட்னா தனித்து செயல்படுறது. டிபெண்டன்ட்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸுக்கு பேர் தான் டிபெண்டன்ட் கிளாஸஸ் டு மெயின் கிளாஸஸ். அப்போ ஒரு சபார்டினேட் கிளாஸ் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ் கிடையாது. சபார்டினேட் கிளாஸ். வாட் இஸ் சபார்டினேட் கிளாஸ்? புக்கில் எழுதிக்கங்க அல்லது நோட்டில் கூட நோட் பண்ணிக்கங்க. இட் ஆல்சோ ஹாவ் சப்ஜெக்ட் வெர்பு. சப்ஜெக்ட் வெர்பும் இருக்கும், பட் என்ன இருக்காது, அதுக்கு சப்ஜெக்ட் வெர்பு இருந்தாலும் இண்டிவிஜுவல் மீனிங் கொடுக்காது. அதுதான் சபார்டினேட்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இணைக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்றாங்க. இதுல என்னென்ன வேர்டெல்லாம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நான் வரும்ன்றதை ரீட் பண்றேன். நெக்ஸ்ட் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். when, though, although, since, until, till, after, as, before, if, unless, whereas, while, in case, as long as soon as much as, therefore, so that, because, as if, however, etc. இது எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. he is honest. he is honest. கமா போட்டுக்கோங்க. honest spelling HONEST. he is honest. கமா போட்டுக்கோ. though he is poor. though THOUGH. though he is poor. what is the meaning for this sentence? he is honest. அவன் நேர்மையானவன். though he is poor னா என்ன அர்த்தம்? அவன் ஏழையாக இருந்த போதிலும் நேர்மையாக இருந்தான். அதுதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அதுதான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். he is honest. அவன் என்னது? ரொம்ப நேர்மையானவன். தனிப்பட்ட முறையில் நமக்கு அர்த்தத்தை கொடுத்துருதா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. though he is poor. அவன் ஏழையாக இருந்த போதிலும். இதோட அர்த்தம் என்ன? செகண்ட் சென்டென்ஸோட அர்த்தம் though he is poor னா அவன் ஏழையாக இருந்த போதிலும். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து முழுமை ஆகல. it does not give complete meaning. அவன் ஏழையாக இருந்த போதிலும் அப்படின்னு நீ ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கன்னா அடுத்து ஒரு கொஸ்டின் எழு நமக்கு. சரி, ஏழையா இருந்ததும் என்ன செஞ்சு அவன்? வேலை கிடைக்கலையா? அவனுக்கு சாப்பாட்டுக்கு பணம் இல்லையா? அப்படின்ற கொஸ்டின் நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆகும். அது கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்காது. அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய he is honest அப்படின்ற மெயின் கிளாஸை பார்த்தா மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் அர்த்தம் நமக்கு முழுமை அடையும். இந்த மாதிரி வரக்கூடிய பேரு தான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிளும் எழுதிக்கோங்க. I will return home. I will return home. I will return home after sunset. I will return home after sunset. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I will return home மெயின் சென்டென்ஸ். I will return மெயின் சென்டென்ஸ். return home after sunset. எது? சூரிய உதயத்துக்கு பிறகு நான் என்ன செய்யணும்? சூரிய உதயத்துக்கு, சூரிய மறைவுக்கு பிறகு நான் என்னது? வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் correlative conjunction. Correlative conjunction. These conjunctions are always used in pairs. இந்த விதமான கன்ஜங்ஷன் எல்லாமே இந்த பேரா தான் வரும். அதுக்கு பேர் தான் correlative conjunction சொல்லுவோம். The
two connectors. There are two connectors in each sentence that are related to each other are known as correlative conjunction. ரெண்டு விதமான கனெக்டர்ஸும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரிலேட் பண்ணும். ரெண்டு அதாவது ரெண்டு கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணி சொல்லணும். அதுக்கு பேர் தான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். எக்ஸாம்பிள், நெய்தர் நார், எய்தர் ஆர். இப்போ இந்த கன்ஜங்ஷன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க லாஸ்ட், அதாவது எரர்ஸ் பட்டையும் இந்த மாதிரி கேட்பாங்க. சில சமயம் எய்தர் கொடுத்து ஆர் கொடுப்பாங்க, எய்தர் கொடுத்து நார் கொடுப்பாங்க, அல்லது நெய்தர் கொடுத்து ஆர் கொடுப்பாங்க. இந்த செட் பேர் ஆஃப் செட், இந்த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும்தான் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ல வரும். நாட் ஓன்லி வந்துச்சுன்னா பட் ஆல்சோ தான் வரும். நாட் ஓன்லி வந்துட்டு அண்டு வராது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. நெய்தர் நாட், எய்தர் ஆர், not only but also, not only but also, scarcely when, scarcely when, both and, both and, no sooner than, no sooner than, such that, such வந்துட்டாலே என்ன வரும், that. இது எல்லாமே எக்ஸாம்பிள். இன்னும் வந்து நிறைய எக்ஸட்ரா இருக்கு. You can write one example for these correlative conjunction. Seeba is, எழுதிக்கங்க, Seeba, S-I-E-E-B-A. Seeba is both, B-O-T-H. Seeba is both. Yes singer, yes singer, S-I-N-G-E-R. Seeba is both a singer and a dancer, and a dancer. Seeba is both a singer and a dancer. பாருங்க, both and வந்திருக்கா. What is the meaning for this sentence? Seeba is both a singer and a dancer. Seeba வந்து என்னது, ஒரு சிங்கர். ரெண்டுமே இருக்கு. என்னென்ன, டான்சராகவும் இருக்காங்க, சிங்கராகவும் இருக்காங்க. Write another one example. Neither, neither, N-E-I-T-H-E-R. உனக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு மாடல் சொல்கிறேன்ப்பா. இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அது உனக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். நெய்தர், ஜெனி, J-A-N-E. நெய்தர், ஜெனி, நார், N-O-R. nor Ram has, Ram has attended the function. Neither Jenny nor Ram has attended the function. அதாவது என்ன அர்த்தம்னா, ஜெனியோ ராமோ ரெண்டு பேருமே என்னது அட்டன் பண்ணல, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். நெய்தர் நார்னா இல்லைன்ற அர்த்தம். இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல நாட் வந்திருக்காது, நெவர் வந்திருக்காது, ரேர் வந்திருக்காது. பட் இதோட அர்த்தம் என்ன, ஜெனியோ ராமோ இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். இதே இது ஒரு கிளாஸ் போட்டு கூட எழுதிக்கங்க. சேம் எக்ஸாம்பிள், எய்தர் ஜெனி ஆர் ராம். அதாவது எய்தர் ஆர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜெனியோ ராமோ இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணாங்கன்னு அர்த்தம். ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணாங்கன்னு அர்த்தம். நெய்தர் நார் வந்தால் ரெண்டு பேருமே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலைன்னு அர்த்தம். புரியுதாப்பா? கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அது வந்து இதுதான் அந்த அர்த்தம் கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் பேஜ். See here, conjunction. Conjunction எல்லாம் நம்ம பார்க்க போறோம். Conjunction and not only
but also as well as moreover, furthermore, besides, in addition to. இது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன், எதை வந்து ஒர்க் பண்ணுது? ஆட் இன்ஃபர்மேஷன், ஒரு ஆட் பண்ற மாதிரி இந்த வேர்ட்ஸ் யூஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போயுமே கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி பேசுறது தான் ஃப்ளூயண்டா இருக்கும். நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் தெரியும், வேர்பு தெரியும், டென்சஸ் தெரியும். ஆனால் பேசுகிற அந்த விதம் வந்து மாறும். எல்லாத்துக்கும் சென்டென்ஸ் தெரியுன்றனால எல்லாத்தையுமே டென்ஸில் வந்து ஐ வென்ட் டு டெம்பிள், ஐ பிரேட் த காட், மை அங்கிள் கேம், மை ஃப்ரெண்ட்ஸ் கேம், ஐ காட் பிரசாதம், இப்படி வரிசையாக சிம்பிள் சென்டென்ஸாக சொல்லிட்டு போனோம்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. இந்த மாதிரி விதத்துக்கு தான் நமக்கு என்ன யூஸ் ஆகுது? கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ கன்ஜங்ஷனோட யூசேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக அழகாக நம்மளோட பேச்சை வந்து பேச முடியும். யூ கேன் ஃபைண்ட் அவுட் த கன்ஜங்ஷன் ஃப்ரம் த நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரில் கன்ஜங்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணினாலே அந்த அர்த்தம் தெரிஞ்சிடும், உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஷார்ட்டாக இருக்கும். நம்ம பேசுறது இந்த வள வள வளவலன்னு வரிசையாக சொல்லாமல் ஷார்ட்டாக நல்ல பாயிண்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த கன்ஜங்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். செகண்ட் ஒன், சின்ஸ், as, for, because, since then, before that, after that, to indicate cause or reason. இது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த சின்ஸ், as, for, இதெல்லாம் நீ மெமரி பண்ணி தான் ஆகணும். இதை மெமரி பண்ணி வச்சுட்டா போதும், அந்த இடத்துல எந்த வேர்டை யூஸ் பண்ணணும்னு தெரியும். டு இண்டிகேட், ஒரு ரீசன், காரணத்தை மென்ஷன் பண்றது. காரணத்தை, அந்த விஷயத்துக்குரிய காரணத்தை மென்ஷன் பண்றதுக்காக இந்த கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். தேர்ட் ஒன், பட், yet, still, nevertheless, on the other hand, though, although, even though, however, on the contrary. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே டு எக்ஸ்பிரஸ் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஃபார் கான்ட்ராஸ்ட்? விஷயத்தை அழுத்தமாக சொல்றது. நல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அழுத்தமாக சொல்றது. இப்போ அந்த நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? he is honest although he is poor. அவன் ஏழையாக இருந்த போதும் என்னவா இருந்தான்? நேர்மையாக இருந்தான். அப்ப அந்த ஆல்தோன்ற வேர்டு யூஸ் பண்ண போது அந்த விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமா நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இது சாதாரணமா சொன்னாலும் ஓகே தான். he is honest and he is poor. அவன் ஒரு நேர்மையானவன், அவன் ஒரு ஏழை. இப்படி சொன்னாலும் மீனிங் மாறாது. பட் எதுக்காக இந்த கன்ஜங்ஷன் ஆல்தோன்றதை யூஸ் பண்றோம்? இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது அவனை பற்றிய விஷயத்தை நம்ம ஒரு அழுத்தம் திருத்தமாக, அதாவது விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஸ் கான்ட்ராஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நீங்களே சொல்லுங்க, நான் வேகமா வந்துட்டு இருந்தேன், பஸ் பிரேக் டவுன் ஆனனால லேட்டா வந்துச்சு. பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் லேட்டா வந்தேன். இப்படி சொன்னா ரீசன் சொன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. அதை எப்படி நம்ம கோர்வையா கொண்டு வரோம் தமிழ்ல, அது போலதான் இந்த கன்ஜங்ஷனையும் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணணும். Fourth one, therefore, consequently, then, so, so that, hence, thus. Therefore, consequently, then, so, so that, hence, thus. To show result or purpose. To show result or அதாவது அதனுடைய விளைவு அல்லது நோக்கம். தமிழ்ல நீ வேணா கூட எழுதி வச்சுக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். To show result or purpose, அது என்ன நோக்கத்துக்காக அல்லது அதனுடைய விளைவு என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல, I had fever so I didn't come to school. அந்த நோக்கம், நான் எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, ஏன் அதனால தான் நான் ஸ்கூலுக்கு வரல. ஸோ பர்பஸ், நோக்கம் அல்லது விளைவை சொல்றது. It is heavy rain. It heavy rain. So the mass will not conducted. ரொம்ப ரெயின் மழையா இருக்கனால மேட்ச் கண்டிப்பா நடத்த முடியாது. அப்ப இது வந்து என்னது? ரிசல்ட், அதனுடைய விளைவு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், when, while, after,
before, till, until, as soon as long as. To indicate time. அதை நோட் பண்ணிக்கப்பா. indicate time. அந்த indicate டயத்தை indicate பண்றது. பாருங்க இந்த before ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, before sunset. I will return home before sunset. indicate டயத்தை சொல்றது. I am waiting for my friend till he comes. நான் வந்து என்னது என் ஃப்ரெண்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்றேன். அந்த indicate டயத்தை you can finish the homework as soon as possible. எவ்வளவுக்குள்ள பாசிபிள் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சிருங்க. as soon as to indicate time. எந்த அளவுக்கு அப்படின்ற ஒரு காலத்தை மென்ஷன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த கன்ஜங்ஷன் எல்லாமே யூஸ் பண்றோம். when, while. I am sleeping when my friend came. நான் தூங்கிட்டு இருந்தேன். I was sleeping when my friend came. When, while, after, before, till, until, as soon as long as. To indicate time. Then, if, unless, whether, in case, provided that. இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது? டு ஆட் கண்டிஷன். டு ஆட் கண்டிஷன்னா ஒரு நிபந்தனை. இஃப் கிளாஸ் அன்லெஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்னப்பா இஃப் கிளாஸ்? இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் குட் மார்க்ஸ். அப்போ நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ நிபந்தனை, அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்றது. ஆர், எய்தர் ஆர், நெய்தர் நாட், otherwise or else. To express choice. இது அல்லது அது. இவன் போவான் அல்லது அவன் போவான். இவனும் போகல அவனும் போகல. அதாவது சாய்ஸ். ஒரு வாய்ப்புகளை பற்றி சொல்லும் போது நம்ம இந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணோம். likewise, similarly. likewise, similarly எதுக்கு யூஸ் ஆகுது? to denote comparison. கம்பேர், ஒருத்தவங்களை ஒப்புமைப்படுத்தும் போது likewise, similarly இந்த conjunction யூஸ் பண்ணுவோம். to denote place. to denote place. where, wherever. வேர்னாலே எங்கேன்னு அர்த்தம். wherever, எப்போதெல்லாம். அப்போ அந்த பிளேஸை மீன் பண்ணும்போது நம்ம wherever அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்றோம். next book exercise. now let us see various types of conjunctions and practice how to use them in sentences. எப்படியெல்லாம் வந்து கன்ஜங்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம்ன்றத ஒரு பிராக்டிஸா கொடுத்தாங்க. I ran up but he did not to me. Slow and steady wins the race. இதுல எல்லாம் நிறைய பண்ண கன்ஜங்ஷன் அண்டர்லைன் பண்ணுவோம். கன்ஜங்ஷன் அண்டர்லைன் பண்ணுங்க. but செகண்ட் சென்டென்ஸ்ல and third one la or. finish your work or you will not be sent home. ஒர்க்கை முடிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகாது? உன்னை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. the child was ill so he was admitted in the hospital. சைல்டுக்கு உடம்புக்கு முடியல, எனவே ஹாஸ்பிட்டல்ல அவனை அட்மிட் பண்ணப்பட்டான். so underline. அதில் so தான் கன்ஜங்ஷன். he is rich. he is rich for he is hard working. for underline பண்ணிக்கங்க. then subordinating conjunction. unless you work hard you cannot secure good marks. unless underline. நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா குட் மார்க்ஸ் வாங்க முடியாது, செக்யூர் பண்ண முடியாது. வெயிட் till I return. வெயிட், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீ யூஸ் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நான் வர்ற வரைக்கும் இரு நம்ம தமிழ்ல ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். இங்கிலீஷ்ல அவ்வளோ பெரிய சென்டென்ஸே சொல்ல தேவையில்லை. வெயிட் till I return. நான் வர வரைக்கும் இரு. யூ வெயிட் ஃபார் மீ, இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. யூ கேன் ஸ்டாண்ட் ஹியர்
I will come within 2 minutes, 5 minutes இப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. Wait till I return சொன்னாலே போதும். He is honest, though he is well. As John is very weak, though underline பண்ணிக்க அந்த சென்டென்ஸ்ல. As John is very weak, he is not able to walk fast. John ரொம்ப வீக்கா இருக்கான். வீக்கா இருந்ததினால் அஸ்ன்றத அந்த இடத்துல கன்ஜங்ஷன். He is not able to walk fast. I will return home after sunset. After underline. My uncle entered my house while I was doing my homework. While எங்க அங்கிள் வந்து உள்ள என்ட்ரு ஆகுறாரு எப்போ? நான் ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டிருந்தும் போது, நான் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய அங்கிள் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனாரு. While this is indicate the time. Correlative conjunction. Sibo is both a singer and a dancer. Neither Jenny nor Ram has attended the function. Neither nor underline. And underline பண்ணிக்கங்க. Both and. Both and ரெண்டையும் underline பண்ணிக்கங்க. First sentenceல. Third one. No sooner did the teacher enter the class than the boys stood up. No sooner, underline, did the teacher enter the class then. No sooner then, T-H-A-N, then. Fourth one, scarcely had they gone out when it started raining. Scarcely had they gone out when it started raining. Scarcely underline. Sorry, when. Scarcely when. The car is not only economical, not only underline pannu. The car is not only economical, but also underline. Feels good to drive. But feels good to drive. Then next book exercise. சீக்கிரப்பா அப்படியே நீங்க ஆன்சர் மார்க் பண்ணிட்டு இதெல்லாம் நீ தான் பண்ணா அதுக்கு உனக்கு தனியா எக்ஸசைஸ் நான் உனக்கு சொல்றேன். Complete the sentences given below choosing the right connectors given in bracket. Call me. என்ன ஆன்சர் வேணும்? If you need money. ஒருவேளை உனக்கு பணம் தேவைப்பட்டா என்னையே கூப்பிடு. In case. Correct answer in case. I forgot that I had to meet the principal. அதாவது என்ன? நான் மறந்துட்டேன். எதை? பிரின்சிபல் மீட் பண்றத மறந்துட்டேன். That. Correct answer that. That he is 90 years old. He is in the pink of health. He is pink of ரொம்ப நல்லா ஹெல்த்தா இருக்காங்கன்னு அர்த்தம். 90 வயசு ஆகியும் அவங்க நல்லா ஹெல்த்தா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ எது இங்கே கரெக்ட் ஆன்சர் வரும்? தோ he is 90 years old. 90 வயது ஆன போதும் அவருக்கு 90 வயது ஆன போதும் அவர் நல்லா ஹெல்த்தா இருந்தாரு. It is raining. Take an umbrella. There you will get drenched. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ வந்து அம்பர்லா எடுத்துக்கோ. Or else, அல்லது நீ வந்து என்ன ஆயிடுவ? நனைஞ்சிடுவ. ட்ரென்ச்டுனா நனையிறது. மீனிங் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் அன் அம்பர்லா ஆர் எல்ஸ் யூ வில் கெட் ட்ரென்ச்டு. ஃபிஃப்த் ஒன், they faced many hardships. They faced many hardships. Nevertheless, they are always cheerful. Nevertheless, இல்லாவிடில் அவங்க என்னது எப்பயுமே வந்து சியர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்க என்னது சியர்ஃபுல், அவங்ககிட்ட கொஞ்சம் கூட குறையாதுன்னு அர்த்தம். பி, both the minister and the officers visited the affected areas. Fill in the blanks with a connector that goes with the underlined words. நீ தான் இங்கே கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. and first one and then Jaya teaches not only English, not only வந்துட்டாலே என்ன but also, என்ன conjunction வரும் but also. Either Raghu, either வந்தா என்ன வரும்பா or,
Either Raghu or Bala will have to buy vegetables from the market. Fourth one, no sooner than 8 a.m. No sooner did I enter the house than it started drizzling. Third one, combine the parts of sentences using appropriate connectors. Appropriate use பண்ணி இந்த ரெண்டு சென்டென்ஸை நீ ஒரே சென்டென்ஸாக மாற்றணும். இதுதான் இப்போ ஆன்சர் பண்ணணும். நான் என்ன கன்ஜென்ஷன், இதுக்கு வந்து சில இடங்களில் தோ யூஸ் பண்ணலாம், அண்ட் யூஸ் பண்ணலாம். நான் உனக்கு ஒரு க்ளூ மட்டும், ஒவ்வொன்றுக்கும் வேர்டு மட்டும் சொல்லிடுறேன். அதை வச்சு நீ தான் சென்டென்ஸை உன்னோட புக்கில் எழுதணும். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கொஸ்டின் கேட்பேன், நீ ஆன்சர் எனக்கு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து தோ யூஸ் பண்ணலாம், எழுதிக்கங்க. செகண்ட் ஒன் அண்டு யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் அண்டு யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் உன்னோட புக்கில் ஆன்சர் இருக்குன்னுப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பார்ப்பேன். Sita saw a snake, at once he ran away. As soon as யூஸ் பண்ணலாம், as soon as யூஸ் பண்ணலாம். and at once அதுவும் யூஸ் பண்ணலாம். as soon as யூஸ் பண்ணலாம், and at once யூஸ் பண்ணலாம். Then fourth one, Robert completed the project, he submitted it to the teacher. Fourth one, you can use and. நாவுக்கு அண்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் as. ஃபிஃப்த் ஒன்னுக்கு as யூஸ் பண்ணலாம், அண்டு so யூஸ் பண்ணியும் சென்டென்ஸ் கொண்டு வரலாம். Then D, seek the correct linker. கரெக்ட் லிங்கரை டிக் பண்ணலாம். டிக் பண்ணலாம். Dash he was honest, he was punished. Though டிக் பண்ணிக்கோ, though. Walk carefully, otherwise you will fall down. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும், அல்லது என்னது நீ கீழே விழுந்துருவ. அதர்வைஸ் டிக் பண்ணிக்கோங்க. My mother called me as I was playing football while. நான் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என்னைய கூப்பிட்டாங்க. while. My salary is low, nevertheless I find the work interesting. என்னோட சேலரி ரொம்ப லோவாக இருந்தனால என்னால் என்னது இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ண முடியலை, என்னால் இன்ட்ரெஸ்டை ஃபைண்ட் பண்ண முடியலை. The passengers rushed to board the bus as soon as it arrived. The passengers rushed to board the bus. வேகமாக பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாங்க as soon as வேகமாக அந்த பஸ்ஸு கிளம்புனனால அதில் ஏறுறதுக்காக வேகமாக ரஷ் பண்ணி ஓடுனாங்கன்னு அர்த்தம். Supply suitable linkers. Suitable linkers சப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. First one, dash. I was alive and had a human heart. First one answer when. When I was alive and had a human heart. Answer the statue. Statue pasted it. I did not know what tears were. For. Second one answer for. For I lived in the palace where sorrow was not allowed to enter. Where. Third dashless where. W-I-T-R-E. Sorrow was not allowed to enter. My courtiers called me the happy prince. And happy indeed I was. And next fill up la and. So I lived and so I died. So second and last one answer so varum. Next one 105. 105 இந்த எக்ஸசைஸ் மட்டும் பார்ப்போம், மீதி தான் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். Many writers make incorrect sentences when they try. When. Second, that they may make grammatical errors and leave out important punctuation marks.
Making such mistakes is quite common while preparing the first draft. So he must carefully. Third one, most large cities and towns. Second as moreover or and also. Second as moreover or and also there are many co-educational schools. Third as where girls and boys. There are many co-educational schools where W-H-E-R-E where girls and A-N-D and boys study together. Most parents allow their daughters to attend these schools, but there are some parents who are against such school for girls after the age of 14 or 15. The next sentence you can write the answer. நீ தான்ப்பா இதை ரீஅரேஞ்ச் நேராக அரேஞ்ச் பண்ணி உன்னோட புக்லேயே கீழே கேப் இருக்க அது ஆன்சர் எழுதணும். இந்த அஞ்சுமே உனக்கு ஹோம்ஒர்க்கு. இதை கரெக்டாக ஓகே.